அக்கறையுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். அதிலே ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான் என்று ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அவன் அந்த ஐஸ்வர்யனுடைய நாய்கள் அவனுடைய அந்த பருக்களை அந்த புண்களை நக்கிட்டு என்று சொல்லுகிறார். ஒரு நாளிலே 2 பேரும் மரித்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு கொண்டு போகப்படுகிறார்கள் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இதிலே அந்த தரித்திரரான அந்த மனுஷனுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த ஐஸ்வர்யவான் அந்த லாசர் என்று சொல்லக்கூடிய மனிதன் தேவதூதர்களால் ஆபிரகாமினுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்றும், ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவன் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறவனாக காணப்பட்டான் என்று இயேசு சொல்கிறார். அவன் வேதனைப்படுகிற பொழுது தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவன் அங்கே பரதேசில இளைப்பாறுகிற தூரத்திலே ஆபிரகாமையும் அவனுடைய மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் அங்கே ஒரு பெரிய ஒரு வேண்டுதலை வைக்கிறான். ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி என் தகப்பனே என்று கூப்பிடுகிறான். ஆபிரகாமை அறிந்தவன்தான், ஆபிரகாமை தகப்பன் என்று சொல்லுகிற முறைமையை அறிந்தவன்தான். நீர் எனக்கு இறங்கி, லாசர் என்கிற பெயர் அவனுக்கு அழகாக தெரிகிறது, லாசருவை தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறனே என்று அந்த பாதாளத்தில் வேதனைப்படும் பொழுது அவன் கூக்குரல் இடுகிறான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான் என்பதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று சொல்லி இவ்விடத்திலிருந்து உனக்கு அங்கே வரும்படியாக ஒரு பெரிய பிளப்பு இருக்கிறது, அதனால் இவன் இங்கே உனக்கு உதவி செய்ய முடியாது. அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான் கதறுகிறான், இன்னும் எனக்கு 5 சகோதரர்கள் பூமியில் இருக்கிறார்கள், எப்படியாகிலும் இந்த லாசருவை அனுப்பி எனக்கு அவர் உதவி செய்யட்டும், என்னுடைய நிலைமை அவர்களுக்கு எடுத்து சொன்னால் அவர்களாவது இந்த இடத்திற்கு வராமல் இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் அங்கே சொல்லுகிறார், அங்கே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியட்டும், இல்லை இங்கே இருந்து லாசரு போய் சொல்லுகிறதினால் அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று அந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி முடிக்கிறார். இதில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், அழுத்தமாக அவர் பேசுகிற ஒரு காரியம், இங்கே கூட இருக்கக்கூடிய ஏழை எளிய மனிதர்கள் மேலே நாம் கரிசனை உடையவர்களாய் இந்த பூமியில் வாழும்பொழுது வாழ வேண்டும் என்பதை அவர் அங்கே அடிக்கோலிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம். இந்த கொரோனா நாட்களிலே, இந்த கடுமையான இந்த கொள்ளை நோயினுடைய நாட்களிலே அநேக ஜெபங்கள், இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிற போதிலும் கூட அந்த முதலாம் அலையை தடுத்து நிறுத்த முடியாதபடி இந்த 2ஆம் அலையினுடைய தாக்கம் அதிகமாகிவிட்டது என்றே சொல்ல முடியும். இந்த 3வது அலையும் இப்பொழுது வாசல் அருகே வந்துவிட்டதாக இன்றைக்கு சொல்லுகிறார்கள். நம்முடைய ஜெபங்கள் மாத்திரம் ஆண்டவரை ஒரு நாளும் அது திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய ஜெபங்களோடு கூட நம்முடைய தான தர்மங்கள் அவைகள் இணையும் போது மாத்திரமே, மற்றவர்கள் மேல் கரிசனை காட்டும் பொழுது மாத்திரமே தேவனை அது செயலாற்றுகிறவராக மாற்றுகிறது. அதனால தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே இத்தாலியா பட்டாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டாளத்திலே ஒரு மனிதன், ஒரு 100க்கு அதிபதி ஒருவன் இருக்கிறான். அவன் ஜெபிக்கும் பொழுது ஒரு தேவதூதன் தோன்றி சொல்லுகிற காரியம், உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில் நினைப்பூட்டுதலாய் எட்டிற்று. அப்போது அவனுடைய ஜெபங்கள் மாத்திரமல்ல, அவனுடைய தான தர்மங்கள் மாத்திரமே தேவனை செயலுள்ளவராக அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் மீண்டுமாய் பார்த்துவிட்டு நாம் ஜெபித்து முடிக்கலாம். சோதோம் என்கிற ஒரு பட்டணத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய அழிவு, அந்த சோதம் குமர ஏதோ பெரிய பாவம் செய்துவிட்டது என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே நேரடியாக சொல்லுகிறார்,
அங்கே நான் சோதம் குமரா என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் கதறுகிறான், ஆண்டவரை இத்தனை நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, இத்தனை நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி கடைசியாக கேட்கிறார். 10 நீதிமான்கள் இருந்தாலும் அழிப்பீரோ என்று கேட்கும்பொழுது ஆண்டவர் 10 நீதிமான் இருந்தால் நான் அழிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து சென்று விடுகிறார். ஆனால் அந்த பட்டணம் காக்கப்படவில்லை. அந்த பட்டணம் சோதம் பட்டணமானது, அந்த சோதம் கொமோரோ என்கிற பட்டணமானது தேவ கோபாக்கினை நிமித்தமாக அது அழிந்து போய்விட்டது. இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் போதனையின் போது சொல்லுகிறார், மீறி அக்கிரமத்திற்கு சோதம் கொமோரோ பட்டணத்தை எடுத்துக்காட்டாக கூறுகிறார். லூக்கா 10:12 வாசிக்கவில்லை, அந்த இடத்திலே அவர் குறிப்பிடுகிறார். பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் பொழுதும் அந்த சோதோமினுடைய அக்கிரமத்தை அத்தனை கொடுமையாய் குறிப்பிடுகிறார். பேதுருவும் தன்னுடைய நிருபங்களில் அதை குறிப்பிடுகிறார். யூதா எழுதின பொதுவான நிருபத்திலும் யூதாவும் குறிப்பிடுகிறார். யோவான் அந்த அப்போஸ்தலன் எழுதுகிற அவனும் வெளிப்படுத்தல் 11:8 அந்த சோதோமினுடைய பாவத்தை அத்தனையாய் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போது அந்த பாவம்தான் என்ன, அத்தனை கொடுமையான பாவம், அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அது என்ன பாவம் என்று தேவனால் அது கொடுமையாக குறிக்கப்பட்ட பாவம், இயேசு கிறிஸ்துவினால் கொடுமையாய் பேசப்பட்ட பாவம், பவுலினால், யூதா என்கிற அந்த அப்போஸ்தலனினால், யோவானினால், பேதுருவினால் கொடுமை என்று காட்டப்பட்ட அந்த காரியம் என்னவென்று சொன்னால், எசேக்கியேல் குறிப்பிடுகிறார், அவர்களுடைய கர்வம், அதாவது அவர்களுடைய பெருமையான ஒரு வாழ்க்கை, ஆகார திரட்சி, அப்படியே சம்பிரமமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நிர்விசாரமான சாங்கோபம், எதுத்தால யார் கிடந்தாலும் கண்டுக்காத ஒரு வாழ்க்கை. இங்கே ஐஸ்வர்யவானுடைய அந்த காரியங்கள் அப்படியே அந்த சோதமுக்கு அப்படியே நிழலாட்டமாய் காட்டப்படுகிறது. கடைசியாக அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது தீர்க்கதரிசி முடிக்கிறார், சிறுமையும் எளிமையானவனுடைய கையை பலப்படுத்தவில்லை என்று சொல்லி முடிக்கிறார். கர்வமான வாழ்க்கை, எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, எனக்கு கணம் இருக்கிறது, எனக்கு இவ்வளோ பேர் சொத்து இருக்குது, நான் உன்னை போல ஏழையா என்கிறது போல ஒரு பெருமை பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். ஆகார திரட்சி, இவனுக்கு ஆகாரம் அத்தனையாய் நிறைந்திருக்கிறது, ஆனால் அவனுக்கு எதிர்த்தால் அமர்ந்திருக்கிற வாசலில் கிடக்கிற ஒருவனுக்கோ ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவன் சிந்தி போடுகிற எச்சியாய் தூக்கி போடுகிற அந்த சாப்பாட்டையாவது சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிற லாசருவுக்கு இவனுடைய நாய்களை கட்டி போடாத நிர்விசாரமான வாழ்க்கை நிமித்தமாய் அந்த நாய்கள் அவனை போய் கடிக்கிறது, அவனுடைய புண்களை கடிக்கிறது, அந்த சாப்பாட்டை கூட கொடுக்க முடியாதபடி அந்த நாய்கள் அதை தடுத்து விடுகிறது. அத்தனையான பசியாய் வாழ்ந்த ஒரு மனிதன் மேலே அக்கறையற்ற ஒரு வாழ்க்கை. அதை தான் இங்கே எசேக்கியேல் சொல்லுகிறான், சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை பலப்படுத்தவில்லை. அவனுடைய பசியை ஆற்றுகிறதற்கு, ஒரு நேர பசியை ஆற்றுகிறதற்காவது அந்த ஐஸ்வர்யவானுக்கு மனமில்லை. இன்றைக்கு ஆண்டவருடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இன்றைக்கு தான தர்மங்கள் மறக்கப்பட்டு போனதே. சோதோமினுடைய மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொல்லி பிதாவும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் பேசுகிறதற்கு காரணம், அவர்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்தார்கள் என்பதை, எந்த பாவத்தை செய்தார்கள் என்று எசேக்கியேல் குறிப்பிடுகிறதை பார்த்து விட்டோம். கர்வமான பெருமையான ஒரு வாழ்க்கை, ஆகார திரட்சி, எனக்கு இவ்வளவு செழுமை இருக்கிறது, இத்தனை தலைமுறைக்கு நான் சேர்த்து விட்டேன் என்று சொல்லி பெருமையாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை, ஏத்தால் கிடக்கிற ஒரு ஏழையை அவன் நையாண்டி பண்ணி கொண்டு நாயை கூட கட்டி வைப்பதற்கு அவனுக்கு மனம் பெறவில்லை. அடுத்தவனை கடிக்கும் பொழுது, அவனுடைய புண்களை நக்கும் பொழுது பார்த்து ஏளனமாய் சிரிக்கிற ஒரு வாழ்க்கை, அவனுக்கு ஒரு நேர சாப்பாடு கூட கொடுக்க முடியாத அந்த வாழ்க்கை. இப்பொழுது 2 பேரும் மரிக்கும் பொழுது அவர்களுடைய நியாய தீர்ப்பை குறித்து நியாய தீர்ப்பை கொடுக்கிற இயேசுவே சொல்லுகிறார், அந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான், லாசருவும் மரித்தான். ஐஸ்வர்யவானோ அக்னி ஜுவாலைகள் நிறைந்த அந்த பாதாளத்திற்கு கொண்டு தூக்கி போடப்பட்டான். அங்கே இருந்து தண்ணீருக்காக அங்கே ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்பட்டவனாக இருக்கிற லாசருவை அனுப்பி எப்படியாயிலும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கதறினான் என்று சொல்லி அந்த சம்பவத்தை முடிக்கிறார். இன்றைக்கு நமக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஒருவேளை கர்வமாய் வாழ்கிறோமா? இல்லை நம்முடைய ஆகாரம் எனக்கு இத்தனை தலைமுறைக்கு இருக்கிறது, எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட
வாழ்கிறோமா? இல்லை, ஒரு ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் இவர்கள் மேல் கரிசனையற்றவர்களாய் வாழ்கிறோமா? எளியவர்கள் விதவைகளுடைய கைகளை திடப்படுத்தாமல் வாழ்கிறோமா? நியாய தீர்ப்பிலே நாமும் நிற்பதற்கு நாமும் அங்கே அதற்காக ஆயத்தமாக்கப்பட்டு விடுவோம். இந்த உலகத்தில் ஒரு ஜாக்கிரதையுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது எப்படி சோதோம் காக்கப்பட்டதோ அதே போல் நாம் சோதம் அழிக்கப்பட்டதோ அதே போல் அழிக்கப்படாதபடிக்கு நாம் காக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே இந்த நாளில் நமக்கு தருவாராக. ஆமென். வருகையின் நாள் சமீபமே, வல்லமை தேவன் வெளிப்படவே, பூமி அழியும் பூதலம் எரியும், பூமி அழியும் பூதலம் எரியும், சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும், சேர்த்திட்ட பொக்கிஷம் யாருக்கு சேரும். விசுவாசியே நினைத்து பார், நிலைப்பவைகளை நான்